ஸோ எல்லாத்துக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்கார். நான் உங்கள் அன்பு நண்பன் மாட்டேஸ்கே. ஹலோ. ஸோ இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக வந்திருக்கு இந்த ஒரு ட்ரோகன் ஈவெண்ட்டுக்கு தான் வந்து ஸ்பின் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சு. நான் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து வீடியோவே போடுறேன். ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3213 டைமண்ட் இருக்குது. இந்த டைமண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரோகன் ஸ்கினை தான் வந்து எடுக்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு கமெண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஹைப் பட்டன் இருக்கும், அதையும் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ இனி வளவலான்னு பேசாமல் பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளுக்கு மெயினாக தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரோகன் ஸ்கின். அடுத்த வரை எதுவுமே எனக்கு தேவைப்படாது. நான் மெயின் ட்ரோகன் எடுத்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து லீவ் ஆகிக்குவேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா 3500 டைமண்ட் இருக்கா. ஸோ நம்மளுக்கு எவ்வளோ டைமண்ட் வந்து காலி பண்ண போகிறான்னு தெரியல. ஸோ டோக்கன் எக்ஸ்சேஞ்சில் கொடுக்குறாங்களா இல்லை நம்மளுக்கு வந்து அப்படியே கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். ஸோ இது ஈவெண்ட்டில் கொடுக்குற ரிவார்டு பூரா இதுதான் ஃபுல்லாக ரிவார்டு. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது, நம்மளுக்கு மெயின் ட்ரோகன் மட்டும்தான். ஸோ ஒரு 90 போட நான் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதோட அனிமேஷனை பார்த்துட்டு போவோம். ஸோ சூப்பராக இருக்குது. சாவிலாம் கொடுத்து பயங்கரமாக கொண்டாந்துருக்கானுங்க. அனிமேஷன்லாம் பயங்கரமாக இருக்குது. ஸோ டபுள் டேமேஜ், சிங்கிள் ரீலோட் ஸ்பீடு, அக்யூரசி மைனஸ் கொடுத்துருக்கானுங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டை ஸ்பின் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 54 டோக்கன் இருக்கும். அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 90 போட்டிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பின்னிலே பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை டோக்கன் கொடுத்துருக்கானுங்கன்னா 6 டோக்கன் கொடுத்து ஏமாற்றிருக்கானுங்க. ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா யோசிக்காமல் வந்து ஸ்பின் பண்ணுவோம். ஏன்னா டக்குன்னு ஸ்பின் பண்ணாதான் உங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும், எனக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். சரி, ஓகே, ஸ்பின் பண்ணி பார்ப்போமா. ஸோ அடுத்து ஒரு 90 வந்து போடலாம். ஸோ போட்டதில் இந்த இதில் ஏதாச்சும் கொடுப்பானுங்களா. ஸோ அதே மாதிரி தான் 2 டோக்கனு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 8 டோக்கன் கொடுத்துருக்கானுங்க. ஸோ என்னடா அது. ஸோ சரி, ஃபஸ்ட்டு வெளியே போய் லைட்டாக பார்த்தா டூ நாட் டிஸ்டர்பில் போட்டு வந்துடுறேன். அப்போ தான் வந்து நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதியாக ஸ்பின் பண்ண முடியும். இல்லைனா நம்மளை போட்டு வறுத்து எடுத்துருவானுங்க பசங்க. ஸோ இப்போ அடுத்து ஒரு 90 போடலாம். ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு கண்ணு கொடுத்துருங்கடா. இந்த தடவை பார்த்தீங்கன்னா 11 டோக்கன் கொடுத்துருக்கானுங்க. ஸோ டோக்கனாக தான் கொடுப்பானுங்க போலயே. ஏதாச்சும் ஒரு கண்ணாச்சும் உழுகுன்னு பார்க்குறேன், உழுகாது போலயே. ஸோ உனக்கு இந்த கண்ணு தான் வேணும், எனக்கு கொடுத்துருங்கடா அப்படியாச்சு. இதெல்லாம் இத்து போனது, நம்மளுக்கு போடுவோம் அடுத்து ஒரு 90. ஸோ இதில் என்ன கொடுக்குறானுங்க, அதே மாதிரி தான் அந்த 2 10 கூட கொடுக்க மாட்டானுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 9 டோக்கனு. ஸோ இந்த கன்று வேணுமே. இந்த கண்ணை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுக்க எவ்வளோ வேணும் பார்த்தீங்கன்னா 225 டோக்கன் கிட்ட வேணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 150 டோக்கன் இருந்தாலே மெத்த கண்ணெல்லாம் எடுத்துடலாம். ஸோ டோக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கின்னு ஷார்ட் ரேஞ்சுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து எடுத்தே ஆகணும். ஸோ நான் எடுத்தே ஆகணும் சொல்கிறத பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்த்தா ஸ்பின் பண்ணிடாதீங்க. ஸோ நான் ஒரு கண்டென்ட்கான வந்து தான் ஸ்பின் பண்ணுறேன். ஸோ நீங்கள் யாரும் பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணணும்னா பார்த்து என்ஜாய் மட்டும் பண்ணுங்கள். ஸோ ஸ்பின் பண்ணுறதுலாம் வேஸ்ட்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 90 டைமண்ட் போடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் டோக்கன் கொடுத்தா ஏமாத்துறானுங்க. ஸோ வேஸ்ட்டு ஒரு 6 டோக்கனு. ஸோ அடுத்து போடலாம். ஸோ அடுத்து ஒரு 90. ஸோ போட்டு 90. இதில் ஏதாச்சும் கொடுப்பானுங்களா. அட கடவுளே, என்றாது ஏன்னா பைக்கை கொடுத்து ஏமாத்துறீங்க. கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பைக்கை கொடுக்குறானுங்க. இது பைக்கு மாதிரி ஏதோ ஸ்கூட்டி மாதிரி இருக்குது. இதுக்கு பவரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சும்மா ஒரு டிசைனுக்காக வந்து கொடுக்குறானுங்க. ஒரு தீம் ஸ்கின் பைக்கு. ஸோ வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஸோ ஒரு இது போனது, இதுக்கு பதிலாக ஏதாச்சும் ஒரு கண்ணாச்சும் கொடுத்துருக்கலாம், கொஞ்சம் சந்தோஷமாச்சும் இருந்திருக்கும். ஸோ ஒரு வேஸ்ட்டு போனாக்குதுன்னு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 ரன் போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 100 டோக்கன் இருக்குது. ஸோ நம்ம கண்டிப்பாக வந்து எடுத்தே ஆகணும். ஒரு வெறி கொண்டு போகணும். 2673 டைமண்ட் கிட்டே இருக்குது. ஸோ டச் பண்ணி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏதாச்சும் ட்ரிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு விழுந்தா கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அடுத்து ஒரு 90. ஸோ இதில் 2 1 1 1 1 ஸோ 2 1 6 டோக்கன் கொடுத்துருக்கானுங்க. 106 டோக்கனு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 200 டோக்கனுக்கு 200 டோக்கன்றேன் 100 டோக்கனுக்கிட்ட வேணும். ஸோ அடுத்தடுத்து போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் டோக்கன் தான் கொடுத்து ஏமாத்துறானுங்க. ஸோ டோக்கன் தான் வந்து வேஸ்ட் ஆகுது. ஸோ டக்குன்னு ஸ்பின் பண்ணலாம். ஸோ டக்குன்னு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நான் அப்படியே போயிடுவேன். ஸோ இப்படி டச் பண்ணி பார்ப்போம். ஏதாச்சும் ஒரு கன்று கொடுங்கடா, அதே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ கொடுங்கடா, ஏதாச்சும் கிடைக்குமா. ஐயோ கொடுக்கல. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுக்கல. 7 டோக்கனு. ஸோ 7 டோக்கனாக தான் கிடைக்குது. ஸோ இந்த கன்று வேணுமே. டச் பண்ணி இங்கிட்டு டச் பண்ணி ஒரு ட்ரிக்கு மாதிரி பண்ணலாம். ஸோ ஏதாச்சும் ஒரு கன்னாச்சும் கொடுங்கடா, அப்படியே டோக்கனாச்சும் மிச்சமாகும். ஸோ 2 1 ஐயோ இந்த தடவை டோக்கன் கொடுத்தா அமைச்சிருக்கானுங்க, கொடுக்குற மாதிரி தெரியல. ஸோ 8 டோக்கனு. ஸோ 128 டோக்கன் இருக்குது. சரி, ஓகே. ஸோ யோசிக்காமல் வந்து ஸ்பின் பண்ணலாம். 2313 டைமண்ட் கிட்டே இருக்குது. ஸோ இப்படி டச் பண்ணுவோம். ஸோ நம்ம கோல்ட் ட்ரையல் அதெல்லாம் ஸ்பின் பண்ண வேண்டாம். ஸோ நம்மளுக்கு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து 90 போடலாம். ஸோ இதில் ஏதாச்சும் கொடுப்பானுங்களா. இது சிங்கிள் ஸ்பின்னாக தான் கொடுத்துருக்கானுங்க. ஸோ வேஸ்ட்டு. ட்ரை பண்ண வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். ஸோ ஸ்பின்னிலே கொடுத்துட்டான், ஏன்னா வந்து டோக்கன் மிச்சமாகும். அடுத்த ஈவெண்ட்டுக்காச்சும் வந்து ஏதாச்சும் வந்து எடுக்கலாம். ஸோ ஒரு சாட்சா கூட போடலான்னு நினைக்கிறேன். ஸோ அதான் கொடுக்க மாட்டானுங்க. அடுத்து ஒரு 90. இதுலேயும் கொடுக்கல. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 7 டோக்கன் தான் கொடுத்துருக்கானுங்க. ஸோ விளங்கவே இல்லை, என்னதை தான் பண்ணுறதுனே தெரியல. ஏதாச்சும் ஒரு போக்கில் கிடச்சா சந்தோஷம் தான் இருக்கும். ஸோ அங்கிட்ட இங்கிட்டு டச் பண்ணுவோம். டச் பண்ணுறதுல ஏதாச்சும் கிடைக்கும். ஸோ வெளியே போயிட்டு வந்தால் கிடைக்காதுன்னு சொன்னானுங்க. அதை நம்பி தான் வந்து ஸ்பின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 90. அப்படியே கொடுங்கடா கண்ணு. ஐயோ கொடுங்கடா கொடுக்கல.
ஸோ 6 டோக்கனு. ஸோ 6 டோக்கனு 7 டோக்கனாக தான் இருக்குது. சில்லற டோக்கனாக போது தான் நம்ம டைமண்ட் பூரா கரியாகுது. ஸோ நான் டாப்அப் பண்ணுறதுலாம் வேஸ்ட்டு போலையே. ஸோ இந்த மாதிரிலாம் டாப்அப் பண்ணிலாம் போடாதீங்க மக்களே. கொடுக்குறானுங்க ஸ்கேம் ஈவெண்ட்டு. இதெல்லாம் சரியான ஸ்கேம் ஈவெண்ட்டு. இந்த கண்ணெல்லாம் எடுக்கணும்னா கொடுக்க மாட்டானுங்க. அன்றாவி வேஸ்ட்டு. ஐயோ என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே. அந்த கண்ணை மட்டும் கொடுத்துருங்கடா. இருக்கிற டோக்கனோட போயிடுறேன்டா. உங்கள் சைடே வர மாட்டேன்டா. கொடுங்கடா, ஏதாச்சும் கொடுங்கடா. ஐயோ அந்த 2 டோக்கனு 1 டோக்கனு தான் கொடுக்குறானுங்க. ஸோ 10 கொடுத்தா கூட டக்குன்னு வாங்கிட்டு போயிடலாம். ஸோ டைமண்டு பூரா கரியாகுது. எவ்வளோ டைமண்ட் வேஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ மக்களே என்ன பண்ணுறதுனே தெரில. வலிக்குதே. ஐயோ கொடுங்கடா. இல்லை கொடுக்கல. ஐயோ விளங்க மாட்டேது. ஐயோ 164 டோக்கனு. ஸோ இன்னும் கிட்டத்தட்ட 225 டோக்கன் கிட்ட வேணுமா? ஸோ எவ்வளோ டோக்கன் வேணும்னு கூட எனக்கு சரியாக கணக்கு கூட போட தெரியல. ஸோ அந்த கன் எஃபெக்ட்லாம் ஓரளவு பரவாயில்லாமல் தான் கொடுத்துருக்கானுங்க. ஸோ ஆனால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டைமண்டும் பிடுங்குறானுங்க. ஸோ 2 கன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கிரனேட்டுக்கு ஒன்று இருக்குது, அழுத்தி பிடிக்கிறதுக்கு ஒன்று இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்டான கன்னெல்லாம் இருக்குது. அடுத்து அந்த கிரனேட்டை தூக்கி போட்டால் இந்த மாதிரி தான் வெடிக்கும் போல். ஸோ நல்லா தான் இருக்குது. ஸோ அதுக்கு தான் ஸ்வின் பண்ணுறேன், கிடைக்க மாட்டேது. இது கொடுங்கடா. இல்லை கொடுக்கல. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 10 டோக்கன் கொடுத்துருக்கானுங்க. ஸோ 1773 தான் இருக்குது. ஸோ ஸ்வின் பண்ணுவோம் அடுத்தடுத்து. ஸோ கொடுங்க. இதுலேயும் கொடுக்கல. ஸோ டோக்கனை கொடுத்து தான் ஏமாத்துறானுங்க. வெறும் டோக்கன் மட்டும் தான் கொடுக்குறானுங்க. ஸோ எதுவுமே கொடுக்க மாட்டுறானுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 180 டோக்கன் இருக்குது. ஸோ 225 டோக்கனு. ஸோ யோசிக்காமல் அடுத்த டைமண்ட் போடுவோம். ஸோ இதுலேயும் கொடுக்கல. ஸோ நம்மளை ஏமாற்றிக்கிட்டே இருக்கானுங்க. ஸோ இதில் பார்த்துருக்கோம் 190 டோக்கனு. ஸோ டோக்கனில் தான் எடுக்கணும் போலையே. கடைசி வரையும் டோக்கனில் நம்ம எடுக்கின்ற மாதிரி தான் நம்மளுக்கு பூசியாக போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டச் பண்ணி பார்ப்போம். இதாச்சும் கொடுங்கடா. இதில் ஏதாச்சும் கொடுங்கடா. 3 2 1. இதுலேயும் கொடுக்கல. ஸோ டைமண்டு பூரா போகுது. 8 டோக்கன் கொடுத்துருக்கானுங்க. ஸோ விளங்கவே இல்லை. ஸோ அடுத்தடுத்து போடலாம், ட்ரை பண்ணுவோம். ஏதாச்சும் ஒரு கன்று கிடச்சா கூட டோக்கன் மிச்சமாயிரும். ஸோ கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டோக்கன் கொடுத்துருக்கானுங்க இந்த தடவை. ஸோ 17 டோக்கனு 215. இன்னும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10 டோக்கன் இருந்தால் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் நம்மளுக்கு இந்த கன்று எடுக்கிற மாதிரி இருக்கும் போல். ஸோ வேஸ்ட்டு. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வேறு எந்த இதுவும் கொடுக்கல. ஸோ கடைசி 90 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் போங்கடா. 10 டோக்கன் கூட வழி இல்லைப்பா. 7 டோக்கனு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டோக்கன் இருந்தால் எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ணிடலாம். ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா 20 டைமண்ட் ஸ்பின் பண்ணி பார்ப்போம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 3 டோக்கன் கொடுத்துட்டாங்கன்னா ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிடலாம். இந்த ஈவெண்ட் சைடே வரக்கூடாது. ஸோ 20 டைமண்டில் 1 டோக்கன் கொடுத்து ஏமாற்றிடுவாங்களோ. கடவுளே, சொன்ன மாதிரி 1 டோக்கன் கொடுத்து ஏமாற்றிருக்கானுங்க. இவனை நம்ப முடியாது. ஸோ ஒரே 90 ஸ்பின் பண்ணுவோம். ஸோ இவங்க நம்பி ஸ்பின் பண்ணிலாம் எடுக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. ஸோ நம்ம 90 டைமண்ட் ஸ்பின் பண்ணி பார்ப்போம். ஸோ போட்டு 90 எப்படியும் கொடுத்தாங்கண்ணா. கொடுங்கடா. ஏதாச்சும் கண்ணு கிடைக்குமா? ஸோ கொடுக்கல. ஸோ ஒரு ஸ்கேம் ஈவெண்ட்டு, இதுக்கெலாம் போகவே கூடாது. ஸோ 225 டோக்கனை கொடுத்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு இது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு போயிடலாம். ஸோ மற்றபடி எல்லாம் வேஸ்ட்டு தான் சொல்லுவேன். ஸோ எக்ஸ்சேஞ்சை போட்டுருவோம். 225 டோக்கன் கங்க்ராச்சுலேஷன். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டோக்கனை பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. ஸோ நல்ல ஸ்கின்னு தான். ஸோ நீங்கள் யாரும் எடுக்க வேண்டாம், நான் எடுக்கணுன்றக்காக ஜஸ்ட்டு ஒரு யூடியூப் கண்டென்ட். ஸோ ஓகேங்களா. டபுள் டேமேஜ், சிங்கிள் ரீலோட் ஸ்பீடு, அக்யூரேசி மைனஸ் ஸ்கின்னு. ஓகேங்களா. ஸோ மற்றபடி எல்லாம் வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். சரி ஓகேங்களா. ஸோ இந்த ஈவெண்ட்டை இதோட முடிச்சுக்குவோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு இதோட பவரோட லைட்டாக ஒரு செக்கப் போட்டு அப்படியே முடிச்சுக்கலாம் இந்த வீடியோவை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லான்ச்சிங்கு. ஸோ லான்ச் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வெடிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படி எப்படி தெரிக்கிற மாதிரி இருக்குது. ஏதோ டைமண்ட் மாதிரி ரெட் கலரில். ஸோ லான்ச்சிங் இப்படி தான் இருக்கும். ஸோ நல்லா இருக்குது லான்ச்சிங். ஹெட்டில் சுட்டால் பார்த்தீங்கன்னா 110 குறையும். ஸோ மற்றபடி பாடியெலாம் சுட்டால் 20 15. ஸோ அந்த மாதிரி தான் குறையும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 15 குறையுது. ஸோ நெஞ்சில் சுட்டால் 20 15. ஸோ ரெண்டுமே கம்பைன் பண்ணி தான் கொடுக்குறானுங்க. ஸோ ஓரளவு நல்ல ஸ்கின் தான் சொல்லுவேன். ஓகே இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல கண்டென்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வரும். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரெகுலர் சர்ச் தினமும் வரும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் பார்த்துருங்க. பை கைஸ்.